Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ரேஷியோ எது அப்படின்னு கேட்குறாங்க, மிகச்சிறிய விகிதம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் பார்க்கணும். கீழே டினாமினேட்டருக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவல் நம்பராக வந்துடும், சேம் நம்பர் ஒரே நம்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் எது சின்ன நம்பரோ அதுதான் சின்ன ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ 25 × 7 13 × 17 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 25 × 7 ஒரு 70, திருப்பி ஒரு 70, அதுக்கப்புறம் ஒரு 35, 140, 175 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் 13, 17. 7 3s are 21, 2 7 9 3 1 221 ஆன்சர். ஸோ அப்போ 25 × 7 வந்து 175. ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 175 வருது. 17 × 3 மல்டிப்ளை பண்ணுறப்போ 221 வருது. ஸோ இது வந்து பெரிய ஃப்ராக்ஷன், இதுதான் சிறுசு. அப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 7/13 7/15. அப்போ 15 × 7 மல்டிப்ளை பண்ணணும், 13 × 7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13 × 7 தான் கண்டிப்பாக சிறுசாக வரப்போகுது. ஏன்னா ரெண்டையுமே 7 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 15 × 7 பெரிய நம்பராக வரும். ஸோ அப்போ 15 × 7 பெரிய நம்பராக வரும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் பெருசு, இந்த ஃப்ராக்ஷன் சிறுசு. அப்போ இதே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 7/15க்கும் 15/23க்கும் தான் நம்ம பார்க்கணும். 23 × 7 என்னன்னு பார்க்கணும். ஸோ 23 × 7 7 3s are 21, 2 14 16 161 வரும். அதுக்கப்புறம் 15 × 15 வந்து 225 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது பெரிய ஃப்ராக்ஷன், இதுதான் சின்ன ஃப்ராக்ஷன். ஸோ 7/15 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு ஸ்கூலில் வந்து மொத்தம் 31,700 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் வந்து 743, கேர்ள்ஸ் வந்து 842. ஸோ அப்போ மொத்தம் 743 842னா 5 8 15 1585 அப்படிங்கிறது 31,700. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 842 அப்படிங்கிறது ஆன்சர் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ 1585 அப்படிங்கிறதோட இது வந்து 31,700 இருந்துச்சுன்னா 842 அப்படிங்கிறது எத்தனை பேர், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை 5 டேபிளால் அடிக்கலாம். 3 1 7 3s are 25, இது 35, 7 5s are 35, இது வந்து 6 5s are 30, 3 20, 4 0. அதுக்கப்புறம் இது அப்படியே கூட இது பண்ணி பார்க்கலாம். 6 3 4 0, இங்கே 3 1 7, 2 7s are 14, 2 7s are 14, மிச்சம் 1 2 3 6, அப்போ 20ன்னு அடிக்கலாம். அப்போ 317 இதை அடித்தோம் அப்படின்னா 20. ஸோ இப்போ 842 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக 1585 எக்ஸ் அப்படிங்கிறது 842 × 31,700. அப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் எக்ஸுக்குடைய என்ன வேல்யூ அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ 842 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 8 16 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 16,840 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏயும் பியும் கூட இப்போ வயசு வந்து 4:5 அப்படிங்கிற விகிதத்தில் இருந்துச்சு அப்படின்னா 5 வருஷம் கழித்து அவங்களோட ரேஷியோ வந்து 5:6 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட இப்போ ப்ரெசன்ட் ஏஜோட, இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜோடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 4x + 5 டிவைடட் பை 5x + 5, ஏன்னா 5 வருஷம் கூட்டுறோம், அதனால் இங்கே 5 கூட்டிக்கிறோம். இது வந்து 5/6 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ 4x 5x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்படின்னா நமக்கு 9x, இதாவது இது ரெண்டோட கூடுதல் கிடச்சிரும் நமக்கு, அதான் கேட்குறாங்க. ஸோ 24x + 6 5s are 30, இங்கே 25x + 25. அப்போ இந்த 24x இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ் தான், 25x - 24x மாறிடும். 30 - 25 5. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் வந்து 5 அப்படின்னா 9x உடைய ஆன்சர் வந்து 45. ஸோ ஆன்சர் வந்து பி. அதுக்கு அடுத்த கொஷின்,
ஒரு ஒரு மிக்சர் இருக்குது, அதாவது பாலும் தண்ணியும் சேர்ந்த ஒரு கலவை இருக்குது. அந்த இதில் வந்து மொத்தம் அதில் 60 லிட்டர் இருக்குது. அப்போ மில்க்கு வாட்டரு இது 2 விகிதத்தில் இருந்தால் இது வந்து ஒரு விகிதத்தில் இருக்கும். அப்போ பார்த்தாலே தெரியுது, இது 40 லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது 20 லிட்டர் தான் இருக்குது. இது வந்து இப்போ 1:2 அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 40 லிட்டர் பால் கீழே 20 லிட்டர் தண்ணியில் எவ்வளவு ஆட் பண்ணால் இந்த விகிதம் 1:2 அப்படின்னு மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ 80 இங்கே 20 + எக்ஸு, இந்த எக்ஸை அங்கே இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு 20 அங்கிட்டு கொண்டு போனோம்னா 80 - 20 ஆன்சர் வந்து 60. ஸோ ஆன்சர் வந்து டி 60 லிட்டர். அடுத்து 2 நம்பர் 3:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ 9 2லையும் நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து 12:23 அப்படின்னு மாறுது. அப்போ இந்த 5 அப்படிங்கிறதோட இந்த 5x அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். 5x உடைய வேல்யூ என்ன அப்படி, அந்த நம்பருடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3x - 9 கீழே 5x - 9 ஆன்சர் வந்து 12/23 மாறுது. அப்போ 23 இன்ட்டு 3x - 9 = 12 × 5x - 9. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 23 × 3x 3 × 3 9x 2 × 3 69x மைனஸ் 23 × 9 27 7 2 ஆன்சர் 207 அப்படின்னு வரும். இங்கே 12 × 5x 60x மைனஸ் 12 × 9 9 2 சார் 18 1 9 10 108 அப்படின்னு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 60x அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 9x அப்படின்னு மாறிடும். இங்கே 207 ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் 108 207 108 என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா 99 ஆன்சராக வரும். ஸோ அப்போ 9x அப்படிங்கிறது 99. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 11. நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த 5x என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ 5 × 11 55 ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஷின் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர். அதாவது ஒரு ஸ்கொயரோட 3 பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 608. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 2x ரேஷியோவில் தானே இருக்குது, அப்போ எக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ 2x ஸ்கொயர் பண்ணுறேன், 3x இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன், அப்புறம் 5x இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 608. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2x என்ன, 3x என்ன, 5x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 4x² ப்ளஸ் இது 9x² ப்ளஸ் இது 25x². 4 + 9 13x² ப்ளஸ் 25. அப்போ 25x². 8 38x² அப்படிங்கிறது 608 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 2ஆல் அடித்தோம்னா 1 9 2 சார் 18. இப்போ இது 3 0 4. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 304 வெளியே 19. இப்போ 1னா 19 மீதி 114. ஸோ 6 19 114 வரும். ஸோ 16 கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 16. இப்போ என்ன கிடைக்குதுன்னா x² 16. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது 4. அப்போ 3 நம்பர். அப்போ 2 × 4 8, 3 × 4 12, 5 × 4 20. 8 12 20 ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா 73,689 ஏவும் பியும் டிவைட் பண்ணுறாங்க. 4:7. இவருக்கு 4 பங்கு போகுது, இவருக்கு 7 பங்கு போகுது. இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த த்ரைஸ் த ஷேர் ஆஃப் ஏ? 3 மடங்கு ஏயும் அடுத்து ட்வைஸ் த ஷேர் ஆஃப் பி 2 மடங்கு பி. இந்த 7 பங்கோட 2 மடங்கும் 4 பங்கோட 3 மடங்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா இப்போ எது பெருசு எது சிறுசுன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கழிக்கிறப்ப எது பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் கழிக்கிறப்ப என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 11 பங்கு அப்படிங்கிறது 73,689 ரூபா. அப்போ 4ங்கிறது எவ்வளவு? இதை கேன்சல் பண்ணலாம். 73,689 11 6னா 66 76 திருப்பி 6 66
10 108 அப்படின்னா 9னா 99, திருப்பி 99, இந்த 9 கீழே வந்துடும், 99 திருப்பி 9, 6699 அப்படின்னு வருது. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நம்ம. ஸோ 6 6 9 9 4 36 3. ஸோ நமக்கு 26,796ங்கிற ஆன்சர் வருது. ஸோ இப்போ இந்த 4 பங்கு அப்படிங்கிறது 26,796. இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 18 1 27 28 2 21 21 22 23 அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்போ திருப்பி 2 18னா 20, திருப்பி 2 2 3 சார் 6 8. ஸோ 80,388 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இப்போ 2B நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த 11 அடித்தப்ப நமக்கு 6,699 நமக்கு கிடச்சிச்சா. இப்போ இந்த இடத்துல 7ன்னு வருமா பி கண்டுபிடிக்கிறப்ப. அப்போ 7ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும், திருப்பி இதை 2 மடங்கால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 6,699 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னா 9 7 சார் 63 6, திருப்பி 9 7 சார் 63, 63யோட ஒரு 6 கூட்டினோம்னா 69, திருப்பி ஒரு 6, 9 7 சார், ஸோ 6 7 சார் 42 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ 42 + 6 48, மீதி ஒரு 4 இருக்கும், திருப்பி ஒரு 42, 42 4 46, 46,893, 46,893. ஸோ இந்த இதை நம்ம என்னவால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 18 1 16 17 1 12 13 1, திருப்பி 8 9ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இதுதான் பெருசு. இப்போ இதிலேருந்து இதை கழிக்க போகிறோம். நம்ம கழிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 93,786லேருந்து 80,388. ஸோ இது வந்து 7, இது 16 அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ 8 நமக்கு ஆன்சர் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இது 6 17 9, இது 6லேருந்து 3 கழிச்சா 3 3 1 13,398. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு டி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், A/B கொடுத்துட்டாங்க 9/5 அப்படின்னு சொல்லிட்டு, B/C கொடுத்துட்டாங்க 7/4. அப்போ A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுக்குறப்ப நேருக்கு நேராக இருக்கிறது தான் அதோட வேல்யூ. ஸோ அப்போ A அப்படிங்கிறது 9, B அப்படிங்கிறது 5, ப்ளஸ் இங்கே வந்து 7 4, எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற நம்பரை தான் இங்கே போடணும். 5 இங்கே 7, அப்போ 9 7 சார் 63, 35 இங்கே 20 அப்படின்னு வரப்போகுது. ஸோ 63 35 20, ஆப்ஷன் சி ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த சம் ஆஃப் 3 நம்பர், அதாவது 3 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, 3 நம்பரை கூட்டுறப்ப 98 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ரேஷியோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு த செகண்ட், அதாவது X/Y என்ன ரேஷியோ சொல்கிறாங்கன்னா 2:3ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் தேர்டு Y/Z அதோட ரேஷியோ வந்து 5:8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் நம்பர் என்ன, ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன அதே மாதிரி X/Y/Zன்னு எடுத்துக்கலாம். 2 3 5 8, இங்கே 3 போட போகிறோம், இங்கே 5 போட போகிறோம். ஸோ 10 15 இங்கே 24 அப்படின்னு வரப்போகுது. ஸோ அது அப்படியே கூட வச்சுக்கலாம். இதை 3ஐயும் கூட்டுனா என்ன வரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, 98. அப்போ 25 24 49 90, அதாவது 49 3 ரேஷியோ. ஸோ ரேஷியோ நமக்கு என்ன 10 15 24ன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ 49, இதை 3ஐயும் கூட்டினா 49, X வந்து 98. அப்போ ஒய் என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ ஒய் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 15Xன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 49னா எக்ஸோடைய வேல்யூ வந்து 2, அப்போ 15Xோட வேல்யூ 30. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா 30, ஆப்ஷன் பி.
அடுத்து 2 நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் நான் 1 2லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 நேச்சுரல் நம்பர் 0 அப்போ வராது. அப்போ 2 நேச்சுரல் நம்பர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:7ன்னு இருக்குது. இப்போ 4x 7x இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 112. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 112. ஸோ 4ஆல் அடிக்கலாம். 2 4 8 32 8. ஸோ இது திருப்பி அடித்தா 4x² வந்து 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 2 நம்பர் என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ 4x என்ன 7x என்ன, x² 4ன்னா x 2. அப்போ 4x 4 2 8, 7x 7 2 14. அப்போ 8 14 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர். அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏ அப்படிங்கிறவர் ஒரு தொழில் தொடங்குறாரு. இந்த தொழிலேருந்து 3500 ரூபாயை வச்சு தொடங்குறாரு. 5 மாதத்துக்கு அப்புறம் பி பார்ட்னராக சேர்றாரு. அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு வருஷம் என்னது 12 மாதம். ஏன் நான் 12 மாதம்னு எடுக்கிறேன், இங்கே 5 மாதம் அப்படின்னு மாதத்தில் கொடுத்ததுனால 12 மாதம்னு எடுக்கிறோம். 12 மாத முடிவில் வர்ற ப்ராஃபிட்டை 2:3 அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. ஏன் 2:3ன்னு ஷேர் பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 இவர் வந்து மொத்த இதில் வந்து 2 பங்கு காசு இவர் போட்டிருப்பார், இவர் வந்து 3 பங்கு காசு போட்டிருப்பார். ஆனால் இங்கே மாதம் வித்தியாசம் வருதுல்ல, 5 மாதத்துக்கு அப்புறம் தானே இவர் வராரு. அப்போ 12 மாதமே ஏயோட காசு 3500 ரூபா உள்ள இருக்கு அந்த தொழிலில். பி வந்து 7 மாதம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 5 மாதத்துக்கு அப்புறம் தான் வராரு, 7 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் இதையும் நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணோம்னா, இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர்னு வச்சோம்னா நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னா 2:3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து. ஸோ அப்போ 12 × 3500 டிவைடட் பை 7x × பி பண்ணோம் அப்படின்னா 2/3. அப்படின்னா பியோட கேபிட்டல் என்னன்னு நமக்கு தெரிய போகுது. இப்போ அதாவது இங்கே பி இன்வெஸ்ட் பண்ண தொகையை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இருக்கணும் இல்லை பி இருக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று எடுத்து விட்டுறலாம். ஸோ அப்போ எக்ஸே எடுத்து விட்டுறேன். இப்போ 7 × பி, அதாவது 12 மாதம் இவர் 3500 ரூபா ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 7 மாதத்துக்கு பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆனால் 2/3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. அப்படின்னா இப்போ 3 × 12 × 3500 இங்கே 7 × 2 × பி. ஸோ இதை வந்து இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 500 அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 6. அப்போ 3 × 6 × 500 அப்படிங்கிறது தான் பி இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகை. ஸோ இதுதான் ஆன்சரு. அப்போ 3 6 3 18 × 500 18 × 5 அப்படின்னா 40 4 5 9 2 0 சேர்த்துக்கணும். ஸோ 9000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ சி அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, 30% கீழே டினாமினேட்டரில் 100 போட்டுக்கணும். 30% ஆஃப் ஏவும் 0.25 ஆஃப் பியும். அப்போ 0.25 நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த புள்ளியை வந்து 2 பக்கம் தள்ளிட்டா கீழே 100ன்னு சேர்த்துக்கணும். அப்போ இது வந்து 0.25 இல்லை, இது வந்து 25/100 பியும் 1/5 சியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கேட்குறது என்ன அப்படின்னா, A:B:C என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கீழே இங்கே வந்து இந்த 0 0 நான் அடிச்சிடுறேன். இங்கே வந்து 1, இங்கே வந்து 4. அப்போ 3/10 ஏவும் B/4 C/5 ஈக்குவல் நமக்கு தெரியும். இப்போ கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 4 5 10 2 வச்சு எடுத்தோம்னா 2, இது 5 வராது. திருப்பி 5, திருப்பி 2னா இது 1, இது 5 5 திருப்பி வரும், இது 5, அப்புறம் 1 1 1 வந்துருச்சு. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ அப்புறம் 2 2 4 4 5 4 × 5 20. கீழே 20ன்னு போட்டோம்னா மேலே என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 6A அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5B 4C அப்படின்னு வந்திருக்கும். கீழே 20 அப்படின்னு வச்சிட்டோம்னா மேலே 6A, இங்கே 5B/20, இங்கே 4C/20 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏவுக்கு நேராக இருக்கிறதும் பிக்கு நேராக இருக்கிறதும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ A:B:C அப்படின்னு நான் எழுதுனேன்னா, ஏக்கு நேராக 5 இருக்குது. இப்போ 5, பிக்கு நேராக 6. அப்போ இதை ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சிக்கு நேராக 5 இருக்குது,
பிக்கு நேராக 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான். இங்கே 6 போட போகிறோம், இங்கே 4 போட போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 20, 24, 30 அப்படின்னு கிடச்சிருக்க போகுது. ஸோ 10, 12, 15. 10, 12, 15. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 221 ரூபா எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ எக்ஸ் வந்து ஒய்யை காட்டியும் 52 ரூபா அதிகமாக கிடைக்கிது எக்ஸுக்கு. ஒய்க்கு வந்து இசட்டை காட்டியும் 26 ரூபா அதிகமாக கிடைக்கிது. அப்போ எக்ஸ் ஒய் இசட் இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், எக்ஸு ஒய் இசட் மூணையும் கூட்டினா 221 ரூபா. ஏன்னா இந்த 221 ரூபா தான் 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 52 + ஒய் அப்படின்னு எழுதலாமா? இப்போ ஒய்க்கு பதிலாக 26 + இசட்னு எழுதலாம். திருப்பி இந்த இசட்டுக்கு இசட்னு எழுதலாம். இந்த ஒய்க்கு திருப்பி என்ன எழுதலாம்னா 26 + இசட்னு எழுதலாம். இப்போ 52 + 26 + இசட் + 26 + இசட் + இசட் இதோட வேல்யூ தான் 221. அப்ப 70 இது ரெண்டையும் கூட்டினா 78 பிளஸ் இங்க ஒரு இசட், இங்க ஒரு இசட், இங்க ஒரு இசட், 3 இசட் பிளஸ் 26 தான் 221. அப்ப 78யும் 26யும் கூட்டிக்கலாம். 12, 14, 1, 104ன்னு வருது. அப்ப 221ல 104 இங்கிட்டு நம்பரை அங்கிட்டு கொண்டு போறோம். அப்ப கழிக்கிறோம். அப்ப ஆன்சர் இங்க 7, இங்க 1, 1, 117ன்னு வருது. அப்ப 3 இசட் அப்படிங்கிறது வந்து 117. அப்ப 3ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ என்னது, 3னா 3, 9 வரும். அப்புறம் 27, 9 3s 27. அப்ப இசட்டோட வேல்யூ 39. அப்ப இசட்டுக்கு 39 ரூபா கிடைச்சிருச்சு. இசட்டுக்கு 39 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ ஒய்க்கு 26 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சா, இசட்டை காட்டி 26 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. அப்போ 39 + 26 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15, 65. இப்போ ஒய்க்கு 65 ரூபா கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 52 ரூபா ஒய்யை காட்டி அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ 65 + ஒரு 52, 7, 11, 117 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ இது 3ஐயும் கூட்டினா 221 வரும். வேணா அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். 5 + 9னா 14 அப்படின்னு வந்திருக்கும். 14ஓட இந்த 7 அப்படிங்கிறப்ப 21. ஸோ இங்கே யூனிட் டிஜிட்டில் 1 வருது. ஸோ அப்போ நம்ம எடுத்தது கரெக்ட் தான். இப்போ இதுக்கு ரேஷியோ பார்க்கணும். 117 = 65 = 39. இது 3ஐயும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ரேஷியோ. ஸோ எதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 13 டேபிளை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். 3மே 13 டேபிளில் கேன்சல் ஆகும். இது வந்து 3ன்னு வரும். 13னா இது 5ன்னு வரும். 13, 117 என்ன வரும் அப்படின்னா 9 3s 27, 2, அப்போ 9, 11. இது வந்து 9ஆல். அப்போ 9:5:3 தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 0.34 and 0.50? இதுக்கு 3ஆம் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 3ஆம் விகிதம்னா b²/a. இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது b. அப்போ b² 0.5 × 0.5 / a போட போகிறோம். 0.34. இதுதான் நமக்கு ஆன்சர். இது தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மேலே 5 × 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கீழே 34ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு புள்ளி நகட்டிக்கிறேன், இங்கேயும் ஒரு புள்ளி நகட்டிக்கிறேன். அப்போ இங்கே 2 புள்ளி நகட்டிக்கலாம் நம்ம. அப்போ மேலே 25, கீழே 34. 25, 34 பாயிண்ட் வச்சுக்கிறேன், 0 போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7, 7 4s 28, 2 7 3s 21, 23, மீதி 12. திருப்பி ஒரு 0 போடுறேன். அதுக்கப்புறம் 0 போட்டால் 3னா 3 4s 12, 1, 3 3s 9, 10, 4. அப்போ கண்டிப்பாக வராது. அப்போ இதில் மீதி ஒரு 18. திருப்பி ஒரு 0 போடுறோம். 0 போட்டோம்னா 6 அப்படின்னா 180 தாண்டி போயிடும். அப்போ 5ன்னு நம்ம போடலாம். ஸோ 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 5 4s 20, மீதி 2, 5 3s 15, 17ன்னு வரும், மீதி 10. அப்போ 0.735. அப்போ இங்கே 5ன்னு வந்துருச்சு, இங்கே 10. ஸோ இந்த ஏனிங்கனே 5ன்னு இருக்கிறதுனால நமக்கு 0.735 ஆப்ஷனில் இல்லாதனால 0.74 நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.